ஒட்டுமொத்த திரைத்துறையும் இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஷாக்ல இருக்கு. கோவிடுக்கும் இது போன்ற விஷயங்களுக்கு சம்பந்தம் இருக்கான்னா, ஓரளவுக்கு சம்பந்தம் இருக்கலாம். வொர்க் அவுட் பண்ணும்போதே திடீர்னு இந்த மாரி கார்டியாக் அரெஸ்ட் இறந்து போயிட்டாரு. உடல் எடை குறைக்கிறதுக்கு ஷார்ட் கட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓவரா எக்ஸர்சைஸ் பண்ணி அந்த பிளாக்ஸ் டிஸ்லாட்ஜ் ஆகும் பொழுது கேஸ்ட்ரைட்டிஸ்க்கும் ஹார்ட் டிசீஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது போன்ற சம்பவங்கள்ல இருந்து பல விஷயங்களை நாம கத்துக்க வேண்டியிருக்கு. வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒட்டுமொத்த திரைத்துறையும் இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போயிருக்கு, ஷாக்ல இருக்கு. ஏன்னா பாலிவுட்டை சேர்ந்த பிரபல நடிகை ஷெஃபாலி ஜரிவாலா அவங்களுக்கு 42 வயசு தான் ஆகுது. முந்தா நேத்து நைட்டு சடன் கார்டியாக் அரெஸ்ட் உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. சமீப காலமா நீங்க பாத்தீங்கன்னா இது போன்ற சடன் கார்டியாக் அரெஸ்ட், அதுவும் இளம் நடிகர்கள் அதிகம் இதனால பாதிக்கப்படுறது. அதுவும் குறிப்பா பல கேசஸ்ல பாத்தீங்கன்னா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது திடீர்னு அவங்களுக்கு சடன் கார்டியாக் அரெஸ்ட் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம நிறைய கேட்கிறோம். பிரபலமான பல நடிகர்கள் இந்த மாதிரி சின்ன வயசுலயே, அதாவது 40, 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில சிரஞ்சீவி சர்ஜா அப்படிங்கிற நடிகர், வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர், 35 வயசு தான் ஆகுது. அவருக்கு அவர் வைஃப் பிரெக்னெண்டா இருந்த டைம்ல ஜிம்ல இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் இறந்து போயிட்டாரு. புனித் ராஜ்குமார் கன்னடா இண்டஸ்ட்ரியில தன்னுடைய பீக் ஆஃப் த கரியர்ல இருக்கும் பொழுது இதே மாதிரி தான் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் கொலாப்ஸ் ஆயிட்டாரு. அப்புறம் சிங்கர் கிருஷ்ணகுமார் குன்னத், கே அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பல பிரபலமான பாடல்கள் பாடி இருக்கிறாரு. ஸ்டேஜ்ல கான்சர்ட் பாடிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி அங்க அந்த கூட்டல் நெரிசல்ல இருந்து வெளியில அவருக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகக்கூடிய அந்த வழியிலேயே அவர் இறந்து போயிட்டாரு. இப்படி தொடர்ந்து பல செய்திகள் சின்ன வயசுலயே இந்த மாதிரி சடன் கார்டியோவாஸ்குலர் அரெஸ்ட் இறந்து போகக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கணும். இதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். அதுவும் இது சினிமா துறையில மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இன்னைக்கு எல்லா துறைகள்லயுமே ஐடி இண்டஸ்ட்ரியில கொஞ்ச நாள் முன்னால கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் மகாராஷ்டிரால ஐடி இண்டஸ்ட்ரியில அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நினைக்கிறேன். ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு நல்ல ஆரோக்கியமா இருந்த பெண் திடீர்னு இறந்து போயிட்டாங்க. கேட்டா அதற்கு காரணம் ஸ்ட்ரெஸ், ஓவர் ஒர்க் லோட் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மாதிரி தொடர்ந்து நாம நிறைய செய்திகளை சமூக வலைதளத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் முன்னால தமிழ்நாட்டுல நம்ம சென்னை ராயபுரத்துல ஒரு இளைஞர் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல பாடி பில்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஒர்க் அவுட் பண்ணும்போதே திடீர்னு இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு 30 வயசுக்குள்ளதான். சோ இது போன்ற விஷயங்கள் நிறைய இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அதிகமாயிட்டு வருது. அதுவும் குறிப்பாக இந்தியா போன்ற அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அது பெரும்பாலும் இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு நடுவுல சுகர், டயபெட்டிஸ் ஆகட்டும், ஹைப்பர் டென்ஷன், அதே மாதிரி ஒபிசிட்டி, இந்த மூன்றும் இதை டேஞ்சரஸ் ட்ரையட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயங்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜெனடிக் ஃபேக்டர். சில பேருக்கு இயல்பாகவே அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரியில நீங்க பாத்தீங்கன்னா, ட்ரேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இது போன்ற கார்டியோவாஸ்குலர் இஷ்யூஸ் அவங்க ஃபேமிலியில இருக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு. இதை தாண்டி இன்னைக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் நாம குறிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செடென்டரி லைஃப் ஸ்டைல். ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல மணி நேரங்கள் உட்கார்ந்து வேலை செய்வாங்க. லேப்டாப்ப மடியிலேயே வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எழுந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு தடவை எழுந்து கொஞ்சம் நடக்கணும். பிசிக்கல் ஆக்டிவிட்டி இது போன்றவர்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஒர்க் ஸ்டைல்ல சாப்பிடுறதுக்கு சரியா நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே நேரம் ஒதுக்கினாலும் அவங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. வேலை செய்யும் போதே அவசர அவசரமா போய் நடுவுல ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டை வாங்கி சாப்பிட வேண்டியது, ஒரு பர்கர் இல்ல ஒரு பீட்சாவை சாப்பிட வேண்டியது, இல்ல வேலை செஞ்சுக்கிட்டே டேபிள்லயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்யறது. ஒரு ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும். நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் நம்ம பாடிக்கு ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இன்னைக்கு மறைஞ்சு போச்சு. ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கறத இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் மறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கணும், நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும், நிறைய மில்லட்ஸ் சாப்பிடணும். இந்த கான்செப்ட் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு அதிகமா தெரிய மாட்டேங்குது. மூன்றாவது
மூன்றாவது மிக முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். இது நம்ம குவான்டிஃபை பண்ணவே முடியாது. ஒரே மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒருத்தர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஆளுக்கு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. சோ இது ஒரு குவான்டிஃபையபிள் ஃபேக்டரே கிடையாது. ஆனா, இது போன்ற இருதய நோய்களில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஹை ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, ஹை பிரஷர் ஜாப்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, இந்த செலிபிரிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து பப்ளிக் ஐல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கு. நம்ம ரெலவென்ட்டா இருக்கணும். நம்ம ஃபீல்டுல இருக்கணும். இந்த ஃபீல்டுக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்கு. பெண்கள்னா இப்படி அழகா இருக்கணும். ஃபிகர் நல்லா இருக்கணும். ஆண்கள்னா ஒரு சிக்ஸ் பேக் பாடி இருக்கணும். அப்படிங்கிற சில நார்ம்ஸ் அமைச்சு வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப அந்த நார்ம்ஸ்க்குள்ள நம்ம அடங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பல விஷயங்கள கையில எடுப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டராக அமைகிறது. இன்ஃபாக்ட் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஓவரா எக்சர்சைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவர்கள் தினம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் எக்சர்சைஸ் நம்ம உடம்புக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு பல பேர் 6 பேக் பில்ட் பண்ணணும், 8 பேக் பில்ட் பண்ணணும். திடீர்னு ஒரு கேரக்டருக்காக நாங்க நெறைய வெயிட் போட போறோம். திடீர்னு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த போட்ட வெயிட் எல்லாம் எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுக்காக கிராஷ் டயட்ல போறது, வொர்க் அவுட் பண்றது, அதுக்கப்புறம் ஸ்லிம்மிங்காக மருந்துகள் எடுத்துக்கிறது, இல்ல வொர்க் அவுட் பண்ணும்போது ஸ்டீராய்டு மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது. இதெல்லாம் சர்வ சாதாரணமாயிடுச்சு. இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா, மார்பிட் ஒபிசிட்டி நெறைய இருக்கு. நெறைய பேர் என்ன பண்றாங்க? ஷார்ட் கட்ட தேடுறாங்க. வெயிட் குறைக்கிறது, ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல ஷார்ட் கட்டே கிடையாது. முதல்ல தயவு செஞ்சு அத புரிஞ்சுக்கங்க. YouTubeல நெறைய வீடியோஸ் வரும். 10 நாள்ல 8 கிலோ குறைச்சேன். 2 வாரத்துல 10 கிலோ குறைச்சேன். இதன் ரகசியம் என்ன? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ண? இது போன்ற ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். தயவு செஞ்சு அதெல்லாம் ஓப்பன் கூட பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடம்பு ஒவ்வொரு மாரி ரியாக்ட் பண்ணும். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. உடல் எடை குறைக்கிறதுக்கு ஷார்ட் கட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்க உங்க லைஃப் ஸ்டைல்ல மாற்றங்கள் கொண்டு கன்சிஸ்டன்ட்டா அத மெயின்டெயின் பண்ணா மட்டுமே உங்களால எடை குறைக்க முடியும். திடீர்னு கிராஷ் டயட்ல போக வேண்டியது, திடீர்னு ஆ ஒரு ஆர்வம் ஓவரா போய் வொர்க் அவுட் பண்ண வேண்டியது, ஜிம்ல 2 மணி நேரம், 3 மணி நேரம் உட்கார வேண்டியது, அப்புறம் வெயிட் ஸ்லிம்மிங்காக மாத்திரைகள, மருந்துகள உட்கொள்ள வேண்டியது, இதெல்லாம் தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. நான் இங்க அந்த மாத்திரை பேரெல்லாம் கூட நான் சொல்ல மாட்டேன். இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய எவ்ளோ விஷயங்கள் இருக்கு. நான் பேர சொல்லிட்டேன்னா, உடனே அத போய் கூகுள் பண்ணுவாங்க நெறைய பேர். அதனால தான் நான் அந்த பேரெல்லாம் மென்ஷன் பண்றதே இல்ல. தேர் இஸ் நோ ஷார்ட் கட். ரெகுலர் எக்சர்சைஸ், ஹெல்த்தி டயட், வீட்ல சமைக்கிற சாப்பாடே அளவா சாப்பிடணும். எண்ணெய குறைங்க, ஃப்ரைட் ஐட்டம்ஸ குறைங்க. இதெல்லாம் இயல்பாக நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்ம கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள். நெறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. நெறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. அளவா சாப்பிடுங்க. நெறைய தண்ணி குடிங்க. இதெல்லாம் ஈஸியா, எளிதில் எந்த செலவும் இல்லாம நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய மாற்றங்கள். வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்சர்சைஸ். நீங்க எந்த ஊர்ல எங்க போனாலும் நீங்க வாக்கிங் போ முடியும். எங்க வீட்ல ஜிம் இல்ல. எங்க கம்யூனிட்டில ஜிம் இல்ல. அதனால என்னால உடம்பு குறைக்க முடியாது. இதெல்லாம் கிடையவே கிடையாது. ரெகுலரா 30 மினிட்ஸ் எவ்ரி டே நீங்க வாக்கிங் போனீங்கனாலே, அந்த ஆரோக்கியமான ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் காரணம். அடுத்தது ஹேபிட்ஸ். இப்ப எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் ஸ்மோக்கிங்கும், சோசியல் ட்ரிங்கிங்கும் ஒரு ஃபேஷன் மாரி ஆயிடுச்சு. போதாக்குறைக்கு இப்ப இந்த ட்ரக்ஸ் இருக்குல்ல, இந்த கலாச்சாரமும் அதிகமாயிடுச்சு. அது ஏதோ ஒரு ஃபேஷன், ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பலா நெனச்சு பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உங்கள் உடலை பாதிக்கும் அப்படிங்கிறத நான் மணிக்கணக்குல சொல்லிட்டே போகலாம். உங்க ஆப்படைட்ட கொன்னுடும். உங்க ஸ்லீப் ஹேபிட்ஸ அது மாத்திடும். ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும். வெயிட் போடாம இருக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும். நம்ம ஹார்ட் நல்லா இருக்கணும். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னா, மினிமம் ஒரு நாளைக்கு 6 டூ 8 ஹவர்ஸ் நம்ம தூங்கணும். ஆனா எத்தன பேர் தூங்குறீங்க? படுக்க போம்போது கூட அந்த கண்ண மூடுற வரைக்கும் அந்த ஃபோன பாத்துட்டு இருக்கீங்க. அந்த ரேடியேஷன்ஸ் எவ்வளவு ஹார்ம்ஃபுல்னு தொடர்ந்து நம்ம பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள். இதெல்லாம் தயவு செஞ்சு இன்னையில இருந்தே செய்ய ஆரம்பிங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்த இங்க மருத்துவர்கள் சொல்றாங்க. அதாவது போஸ்ட் கோவிட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கோவிட் காலத்துல கோவிட்னால பாதிக்கப்பட்டவர்கள், அதுக்கப்புறம் ஒரு லாங் கோவிட், ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இந்த வைரஸ் இவங்கள தாக்கும் பொழுது, இந்த ஹார்ட் மசில்ல ஏற்பட்ட டேமேஜஸ்னால, இவங்களுக்கு இது போன்ற வியாதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பல ஸ்டடீஸ் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு கன்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வரல. நெறைய பேர் பொய்யான செய்திகள பரப்பிட்டு இருக்காங்க. வேக்சின் எடுத்ததுனால தான் இது போன்ற பிரச்சனைகள் வருது. இல்ல. வேக்சின் எடுத்ததுனால தான் இது போன்ற பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு இதுவரைக்கும் கன்க்ளூசிவா எந்த ஸ்டடீஸும் மேற்கொள்ளப்படவில்லை.
அப்படிங்கறதுதான் உண்மை. நிறைய ஸ்டடீஸ் ஆன்கோயிங்ல இருக்கு. ஆனா இன்னும் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வரல. அதனால வேக்சின் போட்டதுனால இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்றத தயவு செஞ்சு நிறுத்துங்க. கோவிடுக்கும் இது போன்ற விஷயங்களுக்கு சம்பந்தம் இருக்கான்னா, ஓரளவுக்கு சம்பந்தம் இருக்கலாம் அப்படிங்கறத தான் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. வைரஸ்னால அந்த ஹார்ட் பாதிக்கப்படுறதுனால லாங் டேர்ம்ல இது போன்ற நோய்கள் அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, இது போன்ற விஷயங்கள் நடக்குதுன்னா, இத எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரொம்ப சிம்பிள். நீங்க ரொம்பலாம் இதுக்கு மெனக்கெட வேண்டாம். நீங்க ரெகுலரா பண்ணக்கூடிய விஷயங்களையே உங்களால பண்ண முடியல. மூச்சு முட்டுது, மூச்சிறைக்குது. முன்னெல்லாம் 2 மாடி நான் ஈஸியா ஏறிடுவேங்க. இப்போ 1 மாடி ஏறும்போதே எனக்கு மூச்சு முட்டுது, மூச்சு இரைக்குது, என்னால ஏற முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உடனே நீங்க மருத்துவர போய் சந்திச்சு, முறையா எல்லா செக்கப்பும் பண்ணணும். அதே மாரி நெறைய பேரு நெஞ்சு வலி வரும்போது, ஏதோ இன்டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அது வேற ஒரு சீரியஸா உருவெடுக்கும் பொழுது தான் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. அதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுது. அப்போ கேஸ்ட்ரைட்டிஸ்க்கும், ஹார்ட் டிசீஸ்க்கும் உள்ள வித்தியாசத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாரி ரெகுலரா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள உங்களால செய்ய முடியல. உங்களுக்கு மூச்சு முட்டுது, இல்ல சிரமம் ஏற்படுதுன்னா, அப்போ உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே மருத்துவர்கிட்ட போங்க. அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, 30 வயது கடந்தவர்கள் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவ கம்ப்ளீட் பாடி ஹெல்த் செக்கப் பண்ணுங்க. வெறும் பிளட் டெஸ்ட் பண்றதுனால இருதயத்துல கோளாறு இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாது. கொலஸ்ட்ரால் நார்மலா இருக்கிறவங்களுக்கு நெறைய பிளாக் இருக்கும். கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் ஆரோக்கியமா இருக்கும். பிளாக்ஸே இருக்காது. நான் நல்லா ஃபிட்டா இருக்கேன், யங்கா இருக்கேன், பாருங்க ஆரோக்கியமா இருக்கேன், 6 பேக் பாடி பில்ட் பண்றேன், 1 1/2 மணி நேரம் டெய்லி ஜிம்ல வொர்க் அவுட் பண்றேன் அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய ஆர்டரீஸ்ல பிளாக்ஸ் இருக்கும். அந்த பிளாக்ல கொலஸ்ட்ரால் இருக்கும். ஓவரா எக்ஸர்சைஸ் பண்ணி அந்த பிளாக்ஸ் டிஸ்லாட்ஜ் ஆகும் பொழுது, அதுல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பிளட்ல கலந்து பிளட் கிளாட் ஏற்பட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால நான் யங்கா இருக்கேன், நான் ஹெல்த்தியா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்காம, 30 வயசு கடந்துட்டீங்கன்னா, தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவ ஒரு கம்ப்ளீட் பாடி ஹெல்த் செக்கப் பண்ணுங்க. இசிஜி எடுங்க, எக்கோ எடுங்க, ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம உடம்பு தான் நமக்கு கோவில். அந்த கோவில ஆரோக்கியமா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். அந்த கோவில இன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம முதல்ல உணரணும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இன்னைக்கு டெல்லி போன்ற அர்பன் ஏரியாஸ்ல இந்த மாதிரி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஹார்ட் அட்டாக், கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிற கேஸஸ் அதிகமா காணப்படுறதுக்கு முக்கியமான காரணம், டெல்லியோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அவ்ளோ மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுற்றுப்புற சூழலையும் சுத்தமா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு, கடமை யார்கிட்ட இருக்கு? இப்படி எத்தனையோ விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு மரணம் அப்படிங்கிறது, அதுவும் அன்பார்ச்சுனேட்லி இந்த மாரி சின்ன வயசுல இறந்து போறது அப்படிங்கிறது, நமக்கெல்லாம் ஒரு வேக்கப் கால் மாதிரி. இது போன்ற சம்பவங்கள்ல இருந்து பல விஷயங்கள நாம கத்துக்க வேண்டியிருக்கு. ஆரோக்கியமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃபேஷன் கிடையாது. இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் ப்ராசஸ். அது ஒரு வாழ்க்கை முறை. சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைய நம்மளால ஏற்படுத்த முடியும். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்றி.